தடையை அகற்றி வழிகளை திறப்பார். அதை பற்றி ஒரு பாடலை பாடி தேவாதி தேவனை உயர்த்துவோமா? வாருங்கள் சேர்ந்து பாடுவோம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே. இருப்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டரிப்பாரே.
ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளை வழிகளாக்குவார், பாதைகளை செவ்வையாக்குவார், சரி பண்ணிடுவார். இந்த நாட்களிலும் உங்களையும் சரி பண்ணுவார், உங்கள் வழிகளையும் சரி பண்ணுவார், பாதையும் செவைப்படுத்துவார். தொடர்ந்து அந்த தேவாதி தேவனை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்தி கனம் பண்ண போகிறோம். அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதம் இந்த நாளில் நடப்பதாக தொடர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தியருளும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். எவ்வளவு அற்புதமாய் இந்த வருஷம் நம்மளை ஆச்சரியமாக அதிசயமாய் நடத்தினார். என்னத்தை வச்சு வாழ்க்கையை ஆரம்பித்தோம், எவைகளை வைத்து திட்டமிட்டு இந்த வருஷத்தை முடிப்போன்னு நினைத்தேன். எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை. இன்றும் கூட சங்கீதக்காரன் தாவீது சொன்ன ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். சங்கீதம் 30:6 வாசித்து பார்த்தால் அவர் சொல்லுகிறார், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்வில் சொன்னேன். எவ்வளோ அருமையாக சொல்ற, ஒரு காலம் நான் அசைக்கப்படுவதில்லை என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்றார். இதை சொல்லுகிற தாவீதுனுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். ஏறக்குறைய 25 to 30 வருஷம் சிறு பிள்ளையாக இருந்து காட்டிலே அவர் இருந்திருக்கிறார். ஆடு மேய்க்க அவங்க அப்பா அனுப்பிட்டார். அதன் பிறகு கோலியாத்தை அடித்து வீழ்த்தி சவுளுடைய கோபத்துக்கு எரிச்சலுக்கு ஆளாகி மறுபடி பட்டணத்திலேயோ வீட்டிலேயோ வாழ முடியாதபடி காட்டுக்கு துரத்தப்பட்டார். 30 வருஷம் வனாந்தர வாழ்க்கை, காட்டில் எதிரிகள் துரத்துறாங்க. அவள் வாழ்க்கை முடிஞ்சிடும், என்ன நடக்குமோ? ஒரு பக்கம் மனிதன் துரத்துகிறான், மற்றொரு பக்கம் கொடிய மிருகங்கள், இயற்கை சேதங்கள். இவைகளின் மத்தியில் ஆண்டவரை நேசித்து பின்பற்றின அந்த தாவீது சொல்லுகிறார், நான் ஒரு காலமும் அசைக்கப்படுவதில்லை என்று. என் வாழ்க்கையிலே எந்த தோல்வியோ வேதனையோ பிரச்சனையோ வந்தாலும் தேவன் என்னை கைவிடுவதில்லை என்று விசுவாச அறிக்கையிட்டதை நம்ம பார்க்குறோம். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான வாழ்க்கையில் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எவ்வளவோ போராட்டங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், நிலைகுலைந்து போகிறோம். இதை சற்று எதிர்பார்க்கலையே, இப்படிலாம் நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா நிலைகுலைந்து போகிறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஒரு காலம் நான் வெட்கப்படாதபடி, அசைக்கப்படாதபடி தேவனே
என்னை விடுவியும் என்று அதே தாவீது சங்கீதம் 31:1 சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, எதிலே தடுமாற்றம், எதிலே சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் நீங்கள் மன போராட்டத்தில் கவலையில் அலகழிக்கப்படுறீங்க. கவலைப்படாதீங்க. ஒரு காலம் அசைக்கப்படாத ஒரு வாழ்வை ஆண்டவர் இந்த பூமியில் அவருக்குள் வைத்திருக்கிறார். அவரை தேடி நம்பி நாம் ஜெபிக்கும் போது கட்டாயம் நீங்கள் அசைக்கப்படாத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் எவ்வளவோ நன்மைகள், அற்புதங்களை ஜனங்களுக்கு செய்தார். அதில் ஒரு அற்புதம் என்னன்னா, மத்தேயுல 9:33 பார்க்குறோம். பிசாசு பிடித்த ஒரு மனுஷனை கொண்டு வந்தாங்க. ஊமையன் ஆயிட்டான், பேச முடியல. அப்போ அந்த பிசாசு பிடித்த மனிதன் வந்த உடனே கர்த்தரை பாடவோ துதிக்கவோ ஜெபிக்கவோ முடியாமல் இருந்த அவனை ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார். விடுதலை ஆன உடனே அங்கே இருந்தவங்களாம் பிரமித்து ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலிலே ஒருவனும் ஒரு காலமும் இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சதில்லையே என்று சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்தினார்களாம். இன்றைக்கு நீங்கள் துதிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாதபடி ஏதோ ஒன்று கட்டி வச்சிருக்குது, ஊமையாக்கி இருக்குது. மௌனத்திலே கலக்கத்திலே தியானம் பண்ணி கவலையே தியானித்து நொந்து நூலாயிட்டீங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், அந்த பிசாசுகளை தடுக்கிற ஆவிகளை, உங்கள் வளர்ச்சியை தடுக்கிற ஆவிகளை தேவன் அப்புறப்படுத்துவார். இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் உயர்வை பார்க்கும்படி, உங்கள் முன்னேற்றத்தை பார்க்கும்படி, இதுவரையும் ஒருவனும் ஒரு காலமும் செய்யாத அற்புதங்களை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஆண்டவரை நம்புகிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயம் செய்வார். அதனால தான் தாவீது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக, ஒரு நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறார், சொல்லுகிறார், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை, என் வாழ்க்கையில் தடுமாறுவதில்லை என்று சொல்லி கர்த்தரை பாடி துதித்து அந்த இக்கட்டில் அவன் ஒரு மேன்மை அடைந்ததை நம்ம பார்க்குறோம். அதே தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வேதனை அவருக்கு தெரியும், சூழ்நிலை அவருக்கு தெரியும், என்ன அவசரம், என்ன காரியம் இந்த வாரம் நடக்கணும், கைகூடி வரணுன்றது அவருக்கு தெரியும். எந்த இடத்துல எந்த ஒத்தாசை வரணும், யார் உங்களை ஏமாற்றி உங்களை அலைய விட்டுட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த நாளிலும் அவர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கண்மலையின் மேல் நிறுத்தி அதிசயமாய் நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே மனம் உருகி ஜெபிக்கிறார்களோ, நான் ஒரு காலம் அசைக்கப்படேன் என்ற அந்த வார்த்தையின்படி எந்த ஒரு காரியத்தில் அசைக்கப்பட்டு போகாதபடி, இதுவரை பெற்றுக்கொள்ளாத, இதுவரை அனுபவிக்காத ஒரு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை சுதந்திரிக்கும்படி இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதித்து இந்த நாள் அற்புதமாய் நடக்கும்படி உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் கூட இருந்து ஆசீர்வதிப்பார். ஆமீன்.